சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் நண்பர்கள் நாம் சொல்கிற ஒரு சில கருத்துக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் மற்றும் மாற்று கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற சேனல்காரங்க மாதிரி நாம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சதை நமக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் நினைக்கிறாங்க போல் இருக்கு. அதனால தான் இப்படி இல்லை தம்பி, அப்படி இல்லை, இது இருக்குது அது இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் ரொம்ப ஹார்ஸெல்லாம் மெசேஜ் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் பண்ணுறவங்க என்றைக்குமே அந்த தொழிலோட சீக்ரெட்டை வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீக்ரெட்டை வெளியில் சொல்லிட்டு அப்படின்னா சுற்று வட்டார பகுதிகள் இருக்கிற நபர்கள் யாருமே கடைக்கு வரமாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நம்ம தெளிவாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கும் போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தட வரும்போது நம்ம கடையில் சில தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படிங்கிறத வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்க்ளூட் நானும் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு வர்ற வருமானம் எவ்வளோ நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறத நான் இப்போ வரைக்கும் நானும் தான் ஃபாலோ பண்ணுறேன். அதையும் மீறி நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில் சின்ன வயசுலேருந்து என்னோட சொந்த முயற்சியில் ஒவ்வொரு விஷயமே அடிபட்டு தோல்வியிலிருந்து நான் கற்றுக்கிட்டவன். எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் அப்படிங்கிறது பல பேருக்கு இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வயசு அதிகமாகிடுச்சு, இதுக்கு மேலே எங்கேப்பா நான் பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒரு சில தொழிலெல்லாம் என்னால் பண்ண முடியாதுப்பா, எனக்கு தொழில் பண்ணணுன்னு ஆர்வம் இருக்குது ஆனால் என்னால் பண்ண முடியல, வயசு அதிகமாகிடுச்சு, அதே மாதிரி எனக்கு இந்த தொழில் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பல விதமான சிந்தனைகள் வருது, அதனால் எதையுமே என்னால் தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக முடிவு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் சொல்கிற ஒரு விஷயந்தாங்க, நமக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா வயசு அதுக்கு பெரிய தடையே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நாம் எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் கேஎஃப்சி சாப்பிடாத எந்த ஒரு நபருமே இருக்க மாட்டோம். அந்த நபர் பார்த்திங்கன்னா தன்னுடைய அந்த கேஎஃப்சி பிராண்டு அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவருக்கு பார்த்திங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சாமா. அந்த வயசில் ஒருத்தர் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாரு. எந்த தைரியத்தில் ஆரம்பிச்சிருப்பார், எதை நம்பி ஆரம்பிச்சிருப்பார்? ஒன்றுமே இல்லை. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவரோட குக்கிங் ஸ்டைல் மேலே இருக்கிற நம்பிக்கையும். இன்னும் நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள்கிட்ட சொந்தமாக திறமைகள் நிறையா உள்ளே ஒளிஞ்சிருக்கும். அந்த திறமைகள் இதெல்லாம் நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, வில்லேஜ் ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ்நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் சேனல் இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா முதல் முறையாக குக்கிங் ரிலேட்டடில் ஃபேமஸான முதல் சேனலே பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் வில்லேஜ் ஃபேக்ட்ரி தான். அந்த சேனலை பார்த்து தான் அதுக்கப்புறம் நிறைய பேர் குக்கிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்ட் அப்னு ஒன்று இருக்கணும் பார்த்திங்களா? அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்கள் கையில் என்ன திறமை இருக்குது? சொல்லப்போனால் நான் கூட தான் நல்லா சமையல் பண்ணுவேன். எனக்கே கூட நிறைய பேர் நான் வெளிநாட்டில் இருக்கும்போதுலேருந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அப்போ நான் ஒரு வேலையில் இருந்தேன். கிட்டத்தட்ட 2009 2010 அந்த காலகட்டத்தில் நான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி காலேஜ் முடித்த டைமில் பல தொழில் முயற்சிகள் செஞ்சு நான் தோற்று போயிட்டேன். சொல்லப்போனால் எனக்கு அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு சொந்தக்காரங்க கூட யாருமே, என் பெற்றோர்கள் கூட யாருமே முன் வரலை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் நம்ம எல்லாருமே கடந்து வருவோம். சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் இந்த செகண்டு வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி சைட்லேருந்து நான் பண்ணுற பிஸ்னஸுக்குன்னு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டோ மோட்டிவாவோ யாருமே பேசுகிறதே கிடையாது. எதிர்ப்புகள் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி நான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்னா என்னால் முடியும். என்றைக்குமே வெற்றி பெற்றவர்கள் சொன்னால் மட்டும்தான் எல்லாருமே கேட்பாங்க. அந்த வெற்றியை தேடி தான் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் அந்த வெற்றி நமக்கு எளிதாக கிடைக்காது. அதுக்கு முன்னாடி நம்ம
நிறைய தோல்விகளை சந்திக்கணும். பல பிரச்சனைகள், அவமானங்கள், தடைகள், ஃபைனான்ஸில் முக்கியமாக பெரிய தடையை வரும் நமக்கு. முக்கியமாக சொந்த பந்தங்கள், சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற நபர்கள், நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நபர்கள் கூட நமக்கு எகென்ஸ்டாக மாறுவாங்க. நமக்கு கோஆப்ரேட் பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி எந்த விதமான சப்போர்ட்டுமே இல்லாமல் அதிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏறி வரும்போது தான் பல விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக்க முடியும். இதுதான் ஒரு மிகப்பெரிய நேர்த்தியான ஒரு மனப்பக்குவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு தொழில் அப்படிங்கிறது எடுத்ததுமே எல்லாராலையெல்லாம் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்படி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட அந்த விஷயங்களை எல்லாருமே வெளியும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் கஷ்டப்படும் போது எனக்கு யாருமே உதவலையே அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதாங்க. நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தவன். எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய வாழ்க்கையில் உருவாக்கினது எல்லாமே சொல்லப்போனால் நான் வாங்கின முதல் ஃபோன், முதல் வண்டி, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் என்னை படிக்க வச்ச வரைக்கும், அதுக்கு மேலே எனக்கு தேவையான அனைத்து தேவைகளையுமே எல்லாமே நானே தான் என்னோடய சொந்த உழைப்பில் வாங்கிட்டேன். பெற்றோர்களோட கடமை என்னவோ அதை அவர்கள் செஞ்சாங்க. அதுக்கு மேலே மேற்கொண்டு லைஃப்பை ரன் பண்ணுறதும், எனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதும் எல்லாமே நம்மளோட கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தொழில் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் தொழில் பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல கெயின் பண்ணுங்கள். இல்லையா, தொழில் சின்ன லெவலில் ஆரம்பித்து அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணுங்கள். அதையும் உங்களால் பண்ண முடியலையா, ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. எந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிலேட்டடில் வேலைக்கு போங்க. அப்போது உங்களுக்கு அது தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கற்றுக்க முடியும். அதை வச்சு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் தைரியமாக எடுத்து தொழில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியும். இந்த மாதிரி தாங்க நம்ம ஒவ்வொரு விஷயமே முயற்சி பண்ணினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். எதையுமே ஒருத்தர் நம்ம எந்த விதமாக வேணாலும் சொல்லலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள்ங்கிறது, நம்ம பட்ட கஷ்டங்கள், நம்ம சந்தித்த அவமானங்கள், நம்ம ஏறுற ஒவ்வொரு படியுமே நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அப்படி கற்றுக்கிட்டவன் தான் நான். என்னோடய சேனலில் நான் போடுற வீடியோக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே சென்றடையணும் அப்படிங்கிறத என்னோட பர்சனலான ஒரு விருப்பமே. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு தேடிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற யாராவது ஒரு நபருக்கு என்னோடய வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அப்படி தாங்க நான் நினச்சி வீடியோ போடுறேன். மற்றபடி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற என்னோட இந்த மளிகை கடையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல ஆகிற அந்த ஒரு நாள் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5000லேருந்து 5500, சில சமயங்களில் 7000, 8000, சில சமயங்களில் 10,000 வரும். ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு 5000, 5500 அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டும்தான் என்றைக்குமே பிஸ்னஸ் ஆகுது. அப்போ நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 1000 ரூபா பிஸ்னஸ் ஆச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது வெறும் 200 தான் இருக்கும். அப்போ நான் சொன்ன கணக்குக்கு எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, எவ்வளோ வருமானம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பாருங்கள். எனக்கு இதில் தான் வருமானம் கிடையாது, ஆனால் காய்கறியில் நிறைய வருமானம் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதோ மாற்று கருத்துக்களோ சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பர்சனலாகவே உங்களுக்கு சொல்லித் தருவேன். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.